Hello friends, welcome to Jenny's Cartoons. இன்னைக்கு நம்ம Boruto level எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் மேல வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பார்த்தன வீடியோக்குள்ள டைரக்ட் என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம நருட்டோ தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா ஃபேமிலி டே அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கான். ஆக்சுவலா வந்து எல்லா ஷினோபிஸுமே வாரத்துல 7 நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு ஒரு லீவ் வேணும் அப்படிங்கறதுக்காக தான் ஃபேமிலி டே அப்படிங்கறத நம்ம நருட்டோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பான். அப்ப சிக்கமாரு கேக்குறது என்னன்னா, நீ தூங்குறதுக்கு மட்டும் தான் வீட்டுக்கு போற, நீ இன்னைக்காவது டைம் ஃப்ரீ ஆக்கி தரேன், நீ வீட்டுக்கு போய் ஜாலியா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் சிக்கமாரு சொல்லுவான். பட் இருந்தாலும் சடனா சொல்லி முடிச்சோடனே வந்து நம்ம நருட்டோக்கு பல வேலை வருது. என்னன்னு பார்த்தா பல பேருக்கு சைன் போட்டு தரணுமா, அந்த வேலை வந்துருச்சு. சோ அதனால கிளம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். கட் பண்ணிட்டு ஹீமாவரி தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா நாளைக்கு ஃபேமிலி டே, நம்ம அப்பா வருவாரா, ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அதே சமயத்துல அன்னைக்கு நைட்டே வந்து ஹினாட்டா வந்து அவங்க அப்பாவை பாக்குறதுக்காக கிளம்புறா. எப்ப வேணா அப்பா வரலாம், சோ அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் கிளம்பி இருப்பா. அண்ட் கடைசியில பார்த்தா நம்ம நருட்டோ அன்னைக்கு நைட்டு வருவான்னு பார்த்தா விடிஞ்சு காலையில தான் வரான். என்னன்னு கேட்டா ஓவர் ஒர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வர பொருட்டோ வெயிட் பண்ணிட்டு இருப்பான். டேய் பொருட்டோ, இன்னைக்கு ஃபேமிலி டேடா, வாடா என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி நருட்டோ போக, பொருட்டோ வந்து எனக்கு வேலை இருக்கு, எனக்கு ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்புவான். அண்ட் கடைசியில நருட்டோ உள்ள போய் பார்த்தா ஹீமாவரி வந்து வாசல்லே படுத்து கிடப்பா. என்னமா இங்க படுத்து கிடக்குற, உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி நருட்டோ கேட்க, எனக்கு இந்த ஒரு பொம்மை தான் வேணும் அப்படின்னு சொல்லி குராமா பொம்மையை கேட்டுப்பா. பட் நம்ம நருட்டோக்கு கொஞ்சம் தூக்கம் வருது போல இருக்கு, அதனால தூங்க போறேன்னு சொல்லுவான். கடைசியில அந்த பேப்பரை பாக்குறப்ப டைம் போட்டிருக்கோம், அதாவது வந்து கொஞ்ச நேரத்துல வித்து தீத்துரும், அதுக்குள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பேப்பர்ல போட்டிருக்குமா. அதை பார்த்தோன்னே கண்ணத்தை அடிச்சுட்டு இப்போவே இப்போ வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நருட்டோ சொல்லிட்டு இருப்பான். அண்ட் அங்க போய் பார்த்தா அண்ட் போற வழியில வந்து நம்ம ஹீமாவரி குராமாவை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லும். அப்படி சின்ன பிள்ளை மாதிரி ட்ரீட் பண்ணுமா. எது குராமா சின்ன பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்ல, எது நான் சின்ன பிள்ளையா அப்படிங்கிற மாதிரி குராமா உள்ள இருந்து கத்திட்டு இருக்கும். In that case, this Kurama sounds just like a little baby. Hey, who are you calling a baby? அதே சமயத்துல கடைக்கும் போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா கூட்டம் வந்து பயங்கரமா இருக்கு, கடையும் பூட்டி கிடக்கு. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதை வாங்குறதுக்காக. அண்ட் சடனா பார்த்தா கீபா அந்த இடத்துக்கு வரான். அண்ட் கீபா யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீமா வரைக்கும் சுத்தமா தெரியல. அப்பதான் நம்ம நருட்டோ சொல்லுவான், இந்த மாதிரி உங்க அம்மாவோட டீம்மேட் தான் இவன் அப்படின்னு சொல்லவும் முழிச்சுக்கிட்டு இருப்பா. அண்ட் ஆக்சுவலா வந்து நம்ம கீபா கிட்ட இதுக்கு முன்னாடி அக்கமாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாய் தான் இருக்கும். இப்ப அக்கேமாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குட்டி நாயும் வந்து நம்ம கீபா கூட தான் இருக்கு. அப்பதான் கீபா மேட்டர் சொல்லுவான். ஆக்சுவலா அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்துகிட்டு இந்த குராமா டாய் ரொம்ப பிடிச்சு போச்சான். சோ அத வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான். கடைசியில கடையை திறக்கறாங்க. திறந்த உடனே கீபா முதல்ல போவான். அதுக்கப்புறம் நருட்டோ நான் கண்டிப்பா வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி போவான். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு கீபா வந்து எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வெளியே வருவான். பட் நம்ம நருட்டோ எனக்கு ஒன்னு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி கையில கொண்டு வந்துட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அதை அன்பாக்ஸ் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது வந்து குராமா பொம்மையே இல்ல, நம்ம காராவோட ஒன் டைல் பொம்மை. இப்ப கீபா சொல்றதுனா, நான் கண்டிப்பா எப்படியாவது வாங்கியே தீருவேன், எங்க கிடைக்குதோ தெரியல, எல்லா இடத்துலயும் நம்ம தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல கீபா சொல்லுவான். உடனே நருட்டோ நம்ம போய் தேடலாங்கிற மாதிரி மல்டி சர்க்கிள் போடுவான். பார்த்தா மித்த அந்த க்ளோன் நருட்டோ எல்லாமே தூங்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நருட்டோ ஃபர்ஸ்டா வந்து ஈனோவோட கடைக்கு போறான், அதாவது ஃப்ளவர் கடைக்கு போறான். அப்ப ஈனோவே டைரக்டா கேட்றோம், டேய் என்னடா அது பொம்மையை தேடி பூ கடைக்கு வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருப்பா. உடனே நம்ம நருட்டோவும் சாரி உங்ககிட்ட ஏதோ இருக்குமோ அப்படின்னு நினைச்சு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்ணுவான். அப்பன்னு பார்த்த ஈனோ ரெண்டு பூ எடுத்து நம்ம ஹீமாவரி கிட்ட கொடுக்க ஹீமாவரி ரொம்ப சந்தோஷப்படுவா. கட் பண்ணிட்டு பொருட்டோ தான் காட்டுவானுங்க. ஆக்சுவலா வந்து ரொம்ப தனியா சோகத்தை நடந்து போயிட்டு இருப்பான். சுத்தி மூட்டி பார்த்தா எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸோட போயிட்டு இருப்பாங்க. அப்ப சீனோ சென்சே பார்ப்பான். அவரை பார்த்தா ஒரு குட்டி பிள்ளையாட்டம் வந்து குராமா பொம்மை எடுத்து விளையாண்டுகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நம்ம பொருட்டோ நான் ட்ரைனிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனோ சென்சே கிட்ட சொல்லிட்டு போவான். அதே சமயத்துல நருட்டோவை காட்டுறாங்க. அண்ட் ஒரு ஹீமாவரி வந்து ஒரு கடையை வந்து கை காட்டுவா, இந்த கடையில போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கடைசியில பார்த்தா அது டென்டனோட வெப்பன் ஷாப். அண்ட் உள்ள போனோடனே வந்து டென்டன் ரொம்ப ஹாப்பியாவா, ஹீமாவரி பயங்கரமா வளர்ந்துட்டாலே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பா. அண்ட் ஃபேமிலி டேக்காக நம்ம டென்டன் வந்து ஒரு புது வெப்பனை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கா. ஆக்சுவலா இது பேர் வந்து பேரண்ட் சைல்டு வெப்பனா. அதே சமயத்துல டென்டன் வந்து நம்ம ஹீமாவரிக்கும் ஒரு வந்து கிஃப்ட் மாதிரி கொடுப்பா. அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அண்ட் ஹீமாவரி அதை வாங்கி போட்டுக்குவா. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆகாத செலவுலாம் ஆகுதே, ஒரு பொம்மையை வாங்க வந்தா எவ்வளவு செலவா வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பர்ஸை பார்த்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும். அந்த டைம்ல பார்த்து நம்ம கீபா அந்த இடத்துக்கு வரான். ஆக்சுவலா வந்து ஒரு பொம்மையை வாங்கிட்டான் போல இருக்குது. அதாவது ஏதோ ஒரு கடையில வந்து ஒரே ஒரு பொம்மை மட்டும் மிஸ் இருந்துச்சா, அதை நம்ம கீபா வாங்கிட்டான். இந்த மாதிரி வந்து நம்ம அக்கமாரு தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கு, அது கொண்டு வந்தோடனே நீயே வச்சுக்கோ ஹீமாவரி அப்படிங்கிற மாதிரி தான் கீபா சொல்லுவான். அப்போ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வேணாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நருட்டோ கேட்க, நான் அவளுக்கு வாங்கி தரேன்னு சொல்லல, ஜஸ்ட் அவ போஸ்டரை மட்டும் தான் பார்த்து எக்ஸைட் ஆனா, பிரச்சனைலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் கீபா சொல்லிட்டு இருப்பான். அக்கமாரும் கொண்டு வருது. அதை கையில வாங்கிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள பர்கர் இருக்கும். என்னடா இது அப்படின்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் வந்துகிட்டு அதாவது பார்சலை மாத்தி வச்சிட்டான். நம்ம அக்கமாருக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்கரை வாங்கிட்டு வந்துருச்சு. அண்ட் கடைசியில் நம்ம நருட்டோ தான் வந்து அவனை துரத்த வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. அண்ட் போற வழியில வந்து மல்டி சர்க்கிள் ஜுட்சு போடுவான், ஒர்க் ஆகாது. உடனே நம்ம நருட்டோ குராமா கிட்ட ஹெல்ப் கேட்க, இந்த மாதிரி நீ சுக்காக்குவோட பொம்மையை வாங்கிட்டு வந்துட்டீல, ஏ பொம்மையை தவிர, அப்ப நீயே எல்லாத்தையும் பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து நைன் டெயில் சொல்லி விட்டுரும். உடனே நம்ம நருட்டோ நீ சொன்னது கரெக்ட் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்துகிட்டு அவனை பிடிச்சி எப்படியே லாக் அடிச்சிருவான். அதுக்கப்புறம் கடைசியில அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பெரிய ஷாக். ஏன்னா இவன் பார்டர்ல வந்து நிக்க வேண்டியவன், ஏன்னா பார்டர்ல வந்து பாதுகாக்கிற ஒரு செக்யூரிட்டி தான் இவன் உள்ள வந்தவனே எதுக்குடா வந்தேன்னு கேட்க, என் பையன் இந்த மாதிரி வந்து ஒரு கிஃப்ட் கேட்டான், குராமா பொம்மையை கேட்டான் அப்படிங்கிறப்ப அவன் பையன் வெளியே வருவான். டேய் உள்ள போ வெளியே வராத அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சினோபி சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா அவன் பையன் வந்து அந்த குராமா பொம்மையை கேட்டிருப்பான், அதுக்காக தான் வாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீமாவரி இருக்கால அவங்கிட்ட, அதாவது சினோபி கிட்ட போயிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் குராமா பொம்மையை வாங்கிட்டு அவனோட பையன் கிட்ட போய் கொடுப்பா, நீ இதை வந்து பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிற சொல்ல அவன் வந்து தேங்க்யூ பிக் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா அப்பதான் நருட்டோ ஒரு மேட்டரை சொல்லுவான். இந்த மாதிரி ஹீமாவரி வந்து கீபா கிட்ட மன்னிப்பு கேட்பா. ஆக்சுவலா நீங்க எனக்கு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தீங்க, இதுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கீபா கிட்ட கேட்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான் கீபா சொல்லுவான். உடனே நம்ம நருட்டோ பேச ஆரம்பிப்பான். ஆக்சுவலா அந்த சினோபி கிட்ட பேசுவான், இனிமேல் உனக்கு வந்து பார்டர் லேண்ட்ல வேலை கிடையாது, இனிமேல் வந்துகிட்டு இந்த ஒரு கேட் பர்டிகுலர் கேட்டை சொல்லி இந்த கேட்ல தான் உனக்கு வேலை, சிக்குமாரு வந்து உனக்கு எல்லா டீடைல்ஸும் சொல்லுவான் அப்படிங்கிறப்ப என்ன வந்து பதவி இறக்கம் பண்ணிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சினோபி கேட்பான். Being demoted, sir? ஆனா அப்பதான் கீபா சொல்லுவான், டே முட்டாள், Idiot. நான் பதவி எல்லாம் இறக்கலடா, ஜஸ்ட் வந்து உன் பையன் கூட இனிமேல் ஜாலியா இருக்கிறதுக்காக தான் நருட்டோ சொல்றான். Take good care of your son, you hear? தேங்க்யூ ஹோகாகி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிருவான். அண்ட் போற வழியில ஹீமாவரி வந்துகிட்டு எனக்கு சுகாக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, சுகாக்கு தான் நல்லா இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம நருட்டோ அதே தான் சொல்லுவான், சுகாக்கு தான் வந்து குராமாவோட அழகா இருக்கும், அதுதான் வந்து பயங்கரமா ஸ்மார்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீமாவரி ஹாப்பி ஆயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா போயிட்டு இருப்பாங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம குராமா கிட்ட போயிட்டு நம்ம நருட்டோ கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா வந்து அழகா இருக்கு, ஸ்மார்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சுகாக்கோவை பாராட்டி இருப்பான்ல, அது நம்ம குராமாக்கு சுத்தமா பிடிக்கல. உடனே அதுமே உன்னை கண்டுக்கவே மாட்டேன், இன்னும் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டு இருக்கும். கட் பண்ணிட்டு ஒரு பார்ட்டி தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு சாப்பாடு போட்டி நடக்க போகுது. அந்த போட்டியில எப்பவுமே சோஜி தான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். சோ சோஜியை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது, அதாவது சோஜி ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பார்ட்டி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கட் பண்ணிட்டு சோஜி தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா உட்காந்து சாப்பாடு சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். அப்பதான் கருவி வந்து பாப்பா, ஆக்சுவலா சோஜி வந்து அடுத்த நாள் சாப்பாட்டையும் சேர்த்து சாப்பிட்டுருவான். ஏன்டா இப்படி பண்ணு வச்ச அப்படிங்கிற மாதிரி தான் காருவி ரொம்ப கோவத்துல இருப்பா. நான் போய் சாப்பாடை வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி தான் காருவி கிளம்புவா. உடனே சோஜி எனக்கு இதையுமே சேர்த்து வாங்கிட்டு வா, எனக்கு சிப்ஸும் சேர்த்து வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். உடனே நீயே போய் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சோஜி அண்ட் சோசோ ரெண்டு பேத்தையுமே வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவா. ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பொருட்டோ மீட் பண்றாங்க. பொருட்டோ மீட் பண்ணோன்னே அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. போறப்பதான் அந்த சாப்பாடு போட்டி சம்பந்தப்பட்டதை பார்ப்பாங்க. இந்த தடவை கண்டிப்பா நம்ம சாப்பாடு போட்டியில கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சோசோ சொல்லுவா. அதுக்கு சோஜி கண்டிப்பா உங்க அம்மா கோவத்துல இருக்கா, இதே நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். அதுக்கு ஜோசோ சொல்றது என்னன்னா, உங்களை கல்யாணம் பண்றப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு குவாலிட்டிஸோட தான் உங்களை கல்யாணம் பண்ணிருப்பாங்க, மேபி இதுவா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஜோசோ சொல்லிட்டு இருப்பா. அண்ட் கடைசியில் நம்ம பொருட்டோ சிக்கடாயை மீட் பண்றான். இந்த இடத்துல இந்த போட்டி, அதாவது சாப்பிட்ற போட்டிக்கு நம்ம சிக்கடாயை வந்திருக்கான். சிக்கடாய் அண்ட் சிக்கமாரு ரெண்டு பேருமே கலந்துக்கிறாங்க. பட் நம்ம பொருட்டோ மட்டும் கலந்துக்கல. காரணம் வந்து நம்ம நருட்டோ வந்து ஹீமாவரி கூட சுத்திட்டு இருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் அந்த பேட்டிலும் அனௌன்ஸ் பண்றாங்க. ஆக்சுவலா வந்து 30 டீம் வந்து களை இறங்குது. அண்ட் அப்பதான் அந்த பார்ட்டியை காட்டுறாங்க. டே சோஜி மவனே, இந்த தடவை கண்டிப்பா நீ தோத்துருவடா அப்படிங்கிற மாதிரி ஏதோ வில்லத்தனமா தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா அதே இடத்துல தான் நம்ம காரியும், அதாவது நம்ம சோஜியோட ஒய்ஃபும் அதே இடத்துல தான் இருக்காங்க. அண்ட் ரவுண்ட் 1 வந்து அனௌன்ஸ் பண்றாங்க, அதாவது அபிஷியலா ஸ்டார்ட் பண்ணி வர்றாங்க. அதுக்கப்புறம் சோஜி சும்மா வெளுத்து வாங்குறாங்க. சும்மா அவங்க தான் ஃபர்ஸ்டா முடிக்கிறாங்க. அண்ட் கடைசியில பார்த்தா நம்ம சோஜி டீமுக்கு முன்னாடியே ஒரு குண்டு பயலுக வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சிட்டானுங்க. எங்களுக்குலாம் அதெல்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சாப்பிட்டு அசால்ட்டா நின்னுகிட்டு இருப்பானுங்க. அண்ட் அப்பதான் சிக்கடாயும் நம்ம சாயும் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே வந்து சோர்ந்து போய் கிடப்பாங்க. அதாவது ரெண்டு டீமுமே வந்துகிட்டு அடி வாங்கிட்டு கிடப்பானுங்க. ஆனா அப்பதான் அந்த ரெண்டு குண்டு பயலுகள் வருவானுங்க. வந்துகிட்டு டோமர் பசங்களா, எங்க கிட்ட நீங்க ஜெயிக்க முடியுமா, நாங்கெல்லாம் அசால்ட்டா மென்னு துப்புறாங்கடா, எங்க கிட்டே வந்து விளையாட்டு காட்டிட்டு இருக்கீங்களாங்கிற மாதிரி தான் கத்திட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 2 ஆரம்பிக்கிறாங்க. ரவுண்ட் 2ல வந்து பார்பிக்யூ சாப்பிடுற ரவுண்டு. ஆக்சுவலா இந்த ரவுண்ட்ல வந்துகிட்டு நம்ம சோஜிலாம் அசால்ட்டா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அதே சமயத்துல சிக்கடாயோட டீமும் நம்ம கண்டிப்பா எப்படியே ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஈனோஜினோ சாயோட டீம் வந்து ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருப்பானுங்க. சோ அந்த டாப் 3 யாருன்னு பார்த்தா சோஜி, அதுக்கப்புறம் அந்த ரெண்டு குண்டனுங்க, அதுக்கப்புறம் நம்ம சிக்கடாய் அண்ணன் வந்து சிக்கமாரு. நம்ம சிக்கமாருமே கரெக்டா நோட் விட்டுறான். இந்த மாதிரி அந்த ரெண்டு பேருமே வித்தியாசமா இருக்காங்க, ஊருக்குள்ளேயும் பார்த்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல இந்த பார்ட்டி ஒருத்தர் சுத்திட்டு இருப்பாள்ல, சோ ஆக்சுவலா அந்த ரெண்டு குண்டைகளையும் அப்பாயிண்ட் பண்ணதே இந்த பார்ட்டி தான், அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான். இந்த மாதிரி அந்த பார்ட்டி சொல்லும், எப்படியாவது சோஜியை தோக்கடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பார்ட்டி வந்து ரொம்ப திணறிட்டு இருக்குமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க தோக்கடிச்சிடறோம், ஆனா அவங்க வந்து அந்த பொண்ணு ரொம்ப வேகமா சாப்பிடுற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த குண்டை சொல்ல, ஓகே நான் பிளான் பி க்கு போயிடுறேங்கிற மாதிரி அந்த பார்ட்டி சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்த ரவுண்ட காட்டுறாங்க. ஆக்சுவலா அடுத்த ரவுண்ட் பார்த்தா ஸ்பைசி பர்கர், சும்மா
அப்படியே அனல் பறக்குது. அந்த லெவலுக்கு வந்து ஒரு பர்கரை வந்து அவங்க வாயில தூக்கி போடணும். ஆனா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே இந்த 3 டீமே சதறி போறாங்க. பட் நம்ம பொருட்டை வந்து எச்சி ஊறிட்டு இருப்பான். எனக்கு ஆக்சுவலா ஸ்பைசி பர்கர்னா ரொம்ப பிடிக்கும், அங்க வைக்காம ஏன் எனக்கு கொடுங்கடா நான் சாப்பிடுறேங்கிற மாதிரி ஸ்டேஜ்ல உட்காந்து கத்திட்டு இருப்பான். ஆனா அதே சமயத்துல அந்த குண்டனுங்க அசால்ட்டா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா அந்த குண்டனுங்க ஃபர்ஸ்ட் ஜெயிப்பானுங்க. அதுக்கப்புறம் சோஜி டீம் இந்த ரவுண்ட்ல 2 டீம் மட்டும் செலக்ட் பண்ணுவாங்க. சோ அப்படி வந்து நம்ம சிக்கடாய் டீம் வந்து எலிமினேட் ஆக மித்த 2 டீமையும் செலக்ட் பண்ணிடுறாங்க. ஆனா கட் பண்ணிட்டு சோஜியை காட்டுறாங்க. ஆக்சுவலா சோஜி வாயில வெந்து கிடக்கும். சோஜி 2 பேத்தோட வாயுமே வெந்து கிடக்கும். அவங்க வந்து காரி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. வாயில வெந்து போச்சு, இருந்தாலும் இந்த போட்டியை ஜெயிச்சே தீரணும்னு சொல்லி சோஜி சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கு காரி வந்துகிட்டு எதுக்காக இந்த முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒண்ணு நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பா. கட் பண்ணிட்டு பொருட்டோ தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா பொருட்டோ வந்து அந்த பர்கரை சாப்பிடணுங்கிறக்காகவே வந்து உள்ள ஸ்டேஜுக்குள்ள வந்திருப்பான். உள்ள வந்தோடனே 2 பேர் பர்கரை கொண்டு வந்துகிட்டு இருப்பானுங்க. எனக்கு ஒரே ஒரு பர்கர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவான். சாப்பிட்டா வந்து ஸ்பைசியா இருக்காது, பட் இனிப்பா இருக்கும். என்னடா அது இனிப்பா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா அந்த 2 குண்டனுங்க சாப்பிட்டு இருப்பானுங்கல்ல, அவங்க வந்து ரசிச்சு சாப்பிட்டு இருப்பானுங்க. அவனுங்க வந்து சாப்பிட்டது ஸ்பைசியே கிடையாது, அவனுங்க இனிப்பு பர்கர் தான் சாப்பிட்டு இருக்கானுங்க. அண்ட் எல்லா மேட்டரையும் நம்ம பொருட்டோ வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் ஃபைனல் ரவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனல் ரவுண்ட்ல பார்த்தா ஒரு சூப் குடிக்கிற போட்டி. சூப் வந்து நம்ம சோஜி டீமுக்கு ரொம்ப ஸ்பைசியா இருக்கு, பட் நம்ம எப்பவும் போல குண்டனோட ஃபேமிலிக்கு வந்து அப்படி ஈஸியா குடிச்சிட்டு இருக்கானுங்க ஜூஸ். அண்ட் கடைசியில பார்த்தா சோஜி டீம் வந்து தோக்குற நிலைமைக்கு போயிடும். அப்பதான் பொருட்டோ ஊடால வருவான். தலைவரே நாங்க இருக்க வரைக்கும் எப்படி நீங்க தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சோஜி குடிக்கிற அதே ஸ்பைசி ஜூஸை கொண்டு போய் அந்த குண்டனுக்கு வச்சிட்டான். ஆனா அவனுங்களும் குடிக்க முடியாம பயங்கரமா திணறிட்டு இருப்பானுங்க. அந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு நம்ம சோஜ சொல்லிட்டு இருப்பா, அப்பா நீங்களும் கூட சேர்ந்து குடிங்க, அப்பனா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல தூரத்துல இருந்து காரி வந்து நீங்க ஏன் வந்து நம்ம பொண்ணை மட்டும் சாப்பிட விட்டுட்டு இருக்கீங்க, நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. உடனே நம்ம சோஜியும் டேய் நான் ஜெயிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வெறி கொண்டு குடிச்சுக்கிட்டு இருப்பான். கடைசியில 2 பேருமே ஈக்குவலா வந்துருவாங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பாட்டி இருப்பால, என்னடா இது சோஜி ஜெயிச்சிருவான் போல இருக்கே, அப்ப நம்ம சும்மா விடக்கூடாது, பிளான் சி அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா ஒரு நிஞ்சுட்சுவை போட்டு விட்டுறா. திடீர்னு பார்த்தா அங்க இருக்க ஒரு சின்ன டம்பிள்ஸ் வந்துட்டு அப்படியே பெருசா மாறிட்டு இருக்கும். பெருசா மாறும் ஒரு இன்ஃபினிட் சைஸ்க்கு போயிட்டே இருக்கும். அங்க இருக்க நிறைய சினோபிஸ் வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பட் எதுவுமே யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. உடனே சோஜி தான் களத்துல இறங்குவான். ஏண்டா என் குடும்பத்து மேலே கை வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா டம்ப்ளிங்ஸையும் எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு பட்டர்ஃபிளை ஜெட்ஸை போட்டு எல்லாத்தையுமே வந்து சுருக்க வச்சிருவான். அண்ட் கடைசியில அந்த பாட்டியுமே வந்து புடிச்சிடுறாங்க. அண்ட் நம்ம டீம் அக்கிமிச்சி அதாவது சோஜி 2 பேத்துக்குமே வந்து பரிசு கொடுத்துறாங்க. அண்ட் கடைசியா வந்து என்கிட்ட இருக்க குவாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சோஜி வந்து காருவியை பத்தி கேட்பான். அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி காருவி சொல்ல, என்ன குவாலிட்டிஸ்ங்கிற மாதிரி சோஜோ வந்துகிட்டு வெறி கொண்டு கேட்க வருவா. உனக்கெல்லாம் இது தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி மண்டையிலே கொட்டி விட்டுருவா காருவி. ஆனதுக்கு அப்புறம் அந்த இடமே வந்து ஒரு மாதிரி ஃபன்னா வைப்ரண்டா போயிட்டு இருக்கும்.